இந்த நாள் ரொம்ப மனமகிழ்ச்சி நாள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கொரிந்தியர்ல பார்த்தீங்கன்னா இந்த பவுல் சொல்றாரு. பவுல் எப்படின்னா இந்த சிலுவையை குறித்து ஒரு உபதேசம் அவருக்கு அப்படியே எப்படின்னா, அவர் யூதனாவே இருந்தார்ல. இந்த யூதனா இருந்து இந்த ஜனங்களுடைய அடிமைத்தனத்தெல்லாம் பார்த்தாரு. இவரே என்ன பண்ணார், போயிட்டு ஜனங்கள் என்ன பண்ணார், ஒடுக்குனாரு. இதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து இவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்குதுன்னா, கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்குமா, ஆனா கேட்கிற நமக்கோ அது தேவ பலனா இருக்குமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சிலுவையை யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ, இந்த சிலுவையை யாரெல்லாம் தியானிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னன்னா இந்த சிலுவையின் உபதேசம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, பலசாலியா மாத்தோம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் இந்த பவுல் நான் சொல்றாருன்னா, பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இப்படியா சொல்லுது. 2 கொரிந்தியர் அந்த இதுல போட்டிருக்கிறோம் பாருங்க, 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஈவுனா நாங்க டீச்சர், நன்மை, அப்புறம் தயவு. அது சுத்த தமிழில் சொல்லுவாங்கல்ல, அவன் பெரிய கொடை வள்ளல்ரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கொடை அந்த அந்த சொல்லு தான் என்ன பண்ணுறா, பழைய தமிழில் இதுக்கு அப்புறம் வந்த தமிழ் இது. ஈவு அதுக்கு முன்னாடி தான் கொடை வள்ளல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு எப்படின்னா, அவனே எடுத்து கொடுத்துருது. ஹல்லேலூயா. அவனே அர்ப்பணிக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த பவுல் சொல்றாரு, சொல்லி முடியாத ஈவுக்காக நானா ஸ்தோத்திரமா. ஹல்லேலூயா. எப்படின்னா பைபிள் சொல்லுது, அந்த சொல்லி முடியாத ஈவு அந்த காரியத்துக்கு அப்படியே பைபிளில் ஒரு வசனத்தை அப்படியே மேட்ச் பண்ணனா என்னன்னா, இந்த பைபிளுடைய திறவுகோள் வசனம், பைபிளுடைய திறவுகோள் வசனம் தாங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி, சொல்லுங்க இவ்வளவாய், சொல்லுங்க நித்திய ஜீவனை எனக்கு கொடுக்கும்படியாய், சொல்லுங்க இவ்வளவாய், சொல்லுங்க இவ்வளவாய், பக்கத்தில் வா, சொல்லுங்க இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தேவன். கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கும் வேர்க்குதுங்க, உங்களுக்கு மட்டும் வேர்க்கலை, எனக்கும் வேர்க்குது. நீங்கள் பேசாதருக்கு உட்காந்து கேட்குறவங்களுக்கு இவ்வளோ வேர்க்குன்னா எனக்கு எவ்வளோ வேர்க்க பாருங்க. ஹல்லேலூயா. தயவு செய்து நம்ம ஏசி போட்டுருவோம். ஏன்னா நான் இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி முழு நேரம் ஊழியத்தில் ஈஸ்டருக்கு இந்த ஈஸ்டர் குட் ஃப்ரைடேக்கெலாம் இவ்வளோ ஆவிக்குரிய போராட்டத்தில் போனதே கிடையாது. இன்னும் கூட எங்களுக்கு உடம்பு முடியல, எனக்கு சத்தியாக்கெல்லாம் உடம்பே முடியல. எப்படின்னு சொன்னால் இந்த பாஸ்டிங் ப்ரேயரை எப்போ ஆரம்பித்தோமோ அன்னையிலிருந்தே உடம்பு எங்கள் 2 பேருக்கும் சரியில்லை. ஆனால் இது வரைக்கும் இல்லாத பயங்கரமான ஒரு போராட்டம், பயங்கரமான. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இதுக்கப்புறம் ஒரு பெரிய அற்புதங்கள் செய்ய போகிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இது வரைக்கும் அப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளே நாங்கள் போகல. நாங்கள் யோசிக்கிறோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று தெரியுது, ஆவிக்குரிய மண்டலத்தில் கர்த்தர் ஏதோ ஒன்று செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதெல்லாம் இதுடைய கொசுரா தானே இருக்கும், ஏசி, அப்புறம் மேலே தர்மாக்கோல், இது எல்லாமே அதோடைய கொசுரா தான் இருக்கும். பண்ண போகிறதுடைய ஆசீர்வாதத்துக்கு கொசுறு இதெல்லாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆவிக்குரிய போராட்டம் தான் உங்களுக்கு ஒரு சிலருக்கு போயிருப்பீங்க, ஒரு சிலருக்கு தெரியாது. ஆனால் போகும்போது நீங்களே கற்றுக்குவீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அளவுக்கு நெருக்கம், அந்த அளவுக்கு பயங்கரமான அழுத்தத்துக்குள்ள, சரீரத்துக்குள்ள தூக்கம் இல்லை, உடம்பு வலி, ஜுரம், முடியல, ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று நடக்குது. ஆண்டவர் மினிஸ்ட்ரிக்கு ஏதோ பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள் சொல்லி இவ்வளவாய்
அன்பு கூர்ந்த தேவன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவரே கொடுத்தார். சரீரத்தை கொடுத்தார், சொந்த ரத்தத்தை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தவர். அவர் என்ன பண்ணார்? மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சிலுவையின் உபதேசம் ஒருவேளை இந்த உலக ஞானத்தோட நீங்க கேட்டீங்கன்னா அது புரியாது. சிலுவை பற்றி உபதேசம் எப்படி கேட்கணும்னா தேவன் மேல வச்ச நேசத்தோட கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணாராம்? அவர் கொடுத்தாராம். அல்லேலூயா. இன்னைக்கு சிலுவையின் மேன்மையை குறித்து தேவன் சிலுவையில் மரிக்கும் போது நமக்காக ஒரு நல்ல ஈவுகளை வச்சார், ஈவுகளை செஞ்சு முடிச்சார். அதனுடைய மேன்மை தான் இன்னைக்கு பேச போகிறேன். ஆனால் டைம் இல்லை. மொத்தமே நீங்கள் பார்த்தா அப்படியே ஊற்றிக்கின்னு தொடச்சின்னு இருக்கிறீங்க. உங்கள் கிட்ட பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆனாலும் தயவு செய்து கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு இந்த மெசேஜை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி பாருங்க, ஆண்டவர் சிலுவையில் சிலுவையில் அவர் மரிக்கும் போது மனுக்குலத்துக்காக ஒரு சில காரியங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்க ஆரம்பிச்சது. அல்லேலூயா. சரி, நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது தெரியுங்களா? இல்ல, 11ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுங்க? 11ஆம் அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா லாசரு குறிச்சி அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே முடிஞ்சு 12ஆம் அதிகாரத்தில் அப்படியே வருது. 12ஆம் அதிகாரத்தில் வரும்போது இப்போ பைபிள் என்ன பண்ணுதுன்னா, பைபிளில் பாருங்க, இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மனுஷன் என்ன பண்ணாரு? செத்து போய் 4 நாள் ஆன மனுஷனை என்ன பண்ணாரு? உயிரோட எழுப்பினார். எழுப்பினதுனால ஜனங்களுக்கு இது இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்தில் நடக்கவே இல்லை. ஏதோ பாடையில் போகிற மனுஷனை அவர் என்ன பண்ணாரு? செத்து போன மனுஷனை உயிரோடு எழுப்பினான 4 நாள் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கின ஒரு ஆளை இப்போதான் புதுசாக என்ன பண்ணுறாரு? உயிரோட எழுப்புறார். எழுப்பும் போது தேசம் எங்கும் பரவிச்சு இந்த நியூஸ். அல்லேலூயா. இயேசு குறித்து எல்லாரும் கேள்விப்படுறாங்க. செத்து போய் 4 நாள் இருக்கிற மனுஷனை எழுப்புனாரு. அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறான். அவர் கூட தான் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை பார்க்க வரலையா, செத்து போன லாசரை பார்க்க ஜனங்க சேர்ந்துட்டாங்க. அல்லேலூயா. ஜனங்க சேர்ந்துட்டாங்க. பாருங்க, இந்த அது எல்லாமே எங்கே நடக்குதுன்னா இஸ்ரவேல் தேசத்தில் நடக்குது. அது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா யூதருங்க எப்படின்னா, யூதருங்க எப்படி பண்ணுவாங்கன்னா அடையாளத்தை மட்டும் யோசிப்பாங்க. ஏசு தானா இவர், உண்மையான தேவன் தானா சொல்லி என்ன பண்ணுவாங்க? அடையாளத்தை மட்டும் யோசிப்பாங்க. ஆனால் இந்த கிரேக்கருங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடையாளத்தை யோசிக்க மாட்டாங்க, ஞானத்தை தேடுவாங்க. பாருங்க, உலகம் முழுவதும் என்ன பண்ணுதுன்னா அவரை தேடி ஜனங்க வராங்க. 13:19 வாசிங்க. ஆமாம், 13:12-19 வாசிங்க. உலகமே அவன் பின் சென்று, இப்ப பரிசேயர்லாம் சொல்றாங்க, நீங்க அவனை ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் எதுவும் முடியாதுங்க, உலகமே பின்னாடி போகுது. யார் பின்னாடி? இயேசு பின்னாடி போகுது, நீங்க எதுவும் செய்ய முடியாது இப்படின்னு சொல்லினே வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பி கட்ட ஒருத்தன் கேட்குறான். வாசிங்க. இயேசுவை காண விரும்புகிறோம், இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது அந்திரேயாவுக்கு அறிவித்தான். அப்பொழுது இயேசு இப்போ பாருங்க, இப்போ இவங்க பார்க்கும் போது என்ன சொல்லணும்? இப்போ உங்களை பார்க்க ஒருத்தர் வராங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்வீங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. 10 நிமிஷம் பேசினா தான் எனக்கு மெசேஜ் ஆகும். என்ன சொல்வீங்க? நீங்கள் என்ன சொல்வீங்க? வாங்க, நான் தாங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷகுமாரன் மகிமைப்படும்
வேலை வந்தது. பாருங்க, அப்படியே அவங்களுக்கு அப்படியே மாறா சொல்றாரு. பாருங்க, எல்லா ஜனங்களும் இயேசுவை என்ன பண்றாங்க? தேடுறாங்க. இயேசு பின்னாடி இயேசு அற்புதங்களை செஞ்சாருன்னு சொல்லி தேடுறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, எல்லா ஜனங்களும் என்னை தேடி வராங்க. இன்னொன்று என்னன்னா, நான் யாருக்காக வந்தனோ அவங்க என்னை தேடுறதை விட யார் வராங்கன்னா, கிரேக்கர்னா யாருன்னா புறஜாதி. புறஜாதிலாம் என்னை தேடுற வராங்க அப்படின்னு சொல்லிட்டு 31 வாசிங்களேன். இந்த உலகத்துக்கு இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இயேசுவை குறித்து இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி வந்துக்கிறவங்க கிட்ட சொல்றாரு. அவங்க கிட்ட சொல்ல, அவங்கள பார்த்து சொல்ல, பிலிப்பு அந்திரேயா சீஷங்களை பார்த்து சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்ண போறான்? புறம்பே தள்ளப்பட போறான். இல்ல, அதுக்கு மேல இருக்கிற வசனம், இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது, இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான். ஆண்டவர் சொல்றாரு, டேய், என்ன பார்க்கறதுக்கு எதுக்குடா வரீங்க? நான் சிலுவையை செஞ்சு ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்ய போறேன், அந்த சிலுவையை பார்க்க வாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பார்க்கறதுக்கு வரதுக்கு முன்னாடி என் சிலுவையை நோக்கி பாரு. சிலுவையில் ஒரு 2 காரியம் இந்த நாளில் நடக்குது. ஒன்று, இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆமென். இயேசு இந்த உலகத்தில் வரும்போது, இந்த உலகத்தில் சிலுவையில் அவர் மரிக்கும் போது உலகத்துக்கு நியாய தீர்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ, இயேசு யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறாங்களோ 2 குரூப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நியாய தீர்ப்பு நாளில் பிரிப்பார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கெல்லாம் ஒரு சைடில் நிற்பாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களாம் ஒரு சைடில் இருப்பாங்க. யாரெல்லாம் இயேசுடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டாங்களோ, யாரெல்லாம் அவருடைய ரத்தத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ, யாரெல்லாம் அவர் எனக்காக அடிக்கப்பட்டாருன்னு சொல்லி ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. பக்கத்தில் பார்த்து நியாயத்து சிலுவையை பார்க்க வந்திருக்கிற சிலுவை சொல்லுது, உலகத்தாரோட உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், உனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஆமென். அல்லேலூயா. சிலுவை சொல்லுது, உனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஏன் தெரியுமா? சிலுவையை நோக்கி பார்க்க வந்திருக்கிற நீ. ஆமென். சிலுவை மேல விசுவாசம் வைக்கிறதுனால உனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஒரு சிலருக்குலாம் ஒண்ணுமே புரியல. நியாய தீர்ப்பு வந்தா நான் பாஸ்டர், நியாய தீர்ப்பு வரலன்னா எனக்கு என்ன பாஸ்டர்? அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பாருங்க, ரொம்ப கூட இருக்கிறாங்க அவங்க. இன்னைக்கு கூட ஒரு வசந்த வாட்சேன் நான். இன்னைக்கு கூட சங்கீதத்தில் 49ஆம் சங்கீதத்தை வாட்சேன். எப்படின்னா, அந்த 49ஆம் சங்கீதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் என்ன பண்ணுறான்? செல்வத்தை என்ன பண்ணுறான்? சேர்த்து வைக்கிறான், வீடு கட்டுறான், அவன் பேரை வைக்கிறான், சொத்து வாங்குறான், அவன் பேரை வைக்கிறான். பேரை வச்சுட்டு போயிட்டு வரோம் போகிறான், ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறான். பாருங்க, நிலையானது எதுவுமே கிடையாது. என்னைக்கு ஜீவன் போவன் கிடையாது தெரியாது. அல்லேலூயா. உங்க ஜீவன் சேஃபா மாத்தி இருக்கிறார். யாருதுன்னா, யாரெல்லாம் சிலுவையை நோக்கி பார்க்கறாங்களோ அவங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை இந்த உலகத்தாரோட. ஆமென். அல்லேலூயா. இப்பதான் கொஞ்சம் உள்ள வருது. ஆமென். அந்த பக்கத்தில் பஸ் சொல்லுங்க, உலகத்தோட நியாய தீர்ப்பு கிடையாது. அல்லேலூயா. சிலுவை சொல்லுது, இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஆமென். ரெண்டாவது சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்பட்டான். இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்தின் அதிபதி எனக்கு அதிபதியாக இருந்தான். இயேசுவை நான் எப்போ ஏற்றுக்கொண்டனோ எனக்கு அவன் அதிபதி கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு தான் அதிபதி. உங்களுக்கு அதிபதி இயேசு ராஜா மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்ணானா? புறம்பே தள்ளப்பட்டான். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க இந்த உலகத்தின் அதிபதி, அவங்க மேல அதிகாரத்தை எடுக்க முடியாது. ஆமென். ஒண்ணுமே இல்லை, அப்படியே போவே இல்லை பாருங்க. ஆமென்.
ஒன்றும் அப்படி கொஞ்சம் தான் இழுங்க. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் தான் இழுத்துங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தாவிகள் மேல உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஆமென். நான் பாவத்தில் விழுறேன்னு சொல்றீங்களா, அந்த பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி உங்களுக்கு அதிபதி கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் அவன் அதிபதி கிடையாது. நான் தரித்திரத்தில் இருக்கிறேன்னு சொல்றீங்களா, அவன் உங்கள் மேல கிரியை செய்ய முடியாது. நான் பலவீனத்தில் இருக்கிறேன்னு சொல்றீங்களா, அவன் உங்க மேல கிரியை செய்ய முடியாது. நான் பாவத்தில் விழுந்துடுறேன்னு சொல்றீங்களா, அவன் உங்க மேல கிரியை செய்ய முடியாது. சத்தியத்தர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், நீ எனக்கு அதிபதி கிடையாது, இந்த உலகத்துக்கு தான் அதிபதி. ஆமென். இந்த உலகத்தில் நான் இருந்தாலும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நான் அவர் தான் எனக்கு அதிபதி, நீ அதிபதி கிடையாது. என்னைக்கு இயேசு சிலுவை சுமந்து கொண்டாரோ அன்னைக்கே நீ என்ன பண்ணிட்ட? விழுந்து போயிட்ட, தள்ளப்பட்ட நீ. ஆமென். எனக்கு அதிபதி கிடையாது. பலவீனத்தை பார்த்து சொல்லணும், எனக்கு வியாதி கொடுக்க முடியாது, ஏன்னா அதிபதி நீ கிடையாது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் சிலுவையில் நான் போக போகிறேன்பா, சிலுவையில் போகும்போது இது ரெண்டுமே நடக்க போகுது. ஆமென். அல்லது ஒன்று நியாயத்தீர்ப்பு இந்த உலகத்துக்கு தான். யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, உங்களுக்கு நியாயத்தீர்ப்பு கிடையாது. இயேசுவின் ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுறீங்க, உங்களுக்கு நியாயத்தீர்ப்பு கிடையாதுன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 11 சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொன்று, இந்த உலகத்தின் அதிபதி உங்களுக்கு அதிபதி கிடையாது. ஆமென். அவங்களுக்கு பலவீனம் வரலாம், உங்களுக்கு பலவீனம் வரக்கூடாது. ஆமென். அவங்க உழலாம், நீங்கள் உழக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் பாருங்க, இந்த உலகத்திலிருந்து நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் என்னால் என்ன பண்ண முடியல, இதை மேற்கொள்ள முடியல சொல்றீங்க. கரெக்டா, இந்த உலகத்தின் அதிபதி எனக்கு கிடையாதுன்றீங்க. ஏன் இந்த உலகத்தின் அதிபதி என்னை போட்டு என்ன பண்றான்? குத்துன்னு குத்துறானே. அல்லேலூயா. முடியலையே. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, நம்ம எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியரா 2 கொரிந்தியர். நீதி அறியாத அவரை, பாவம் அறியாத அவரை எனக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. பாருங்க, பைபிள் சொல்லுது பாவம் அறியாத அவரை. இயேசு பாவம் பண்ணலங்க, இயேசுக்குள்ள பாவமே கிடையாது. ஆமென். அவர் கண்ணின் வயிற்றில் அவர் என்ன பண்ணார்? அவர் உற்பத்தி ஆகி அப்புறமா என்ன பண்ணார்? கர்ப்பம் உண்டாகி அவர் தேவனுடைய பிரசன்னத்தினால அவருடைய ஆவியினால் அவர் உருவானார். அதுக்கப்புறம் அவருக்குள்ள பாவம் இல்லை, அவர் வெளியே வந்தார். ஆமென். அவருக்குள்ள பாவமே கிடையாது. ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்னா, உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணார்னா பாவமாக்கினார். இயேசு பாவம் செய்யல, எனக்காக உங்களுக்காக அவர் பாவமானார். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இயேசு நமக்காக பாவமானார், நீதி அறியாத எங்களை நீதியாக்கிட. திரும்ப வாசிங்க அதை. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக. பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்தில் இந்த அதிபதியை எப்படின்னா ஓட வைக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஒண்ணே ஒன்று, நான் அவருடைய நீதியாக மாறணும். ஆமென். அவருடைய நீதியாக மாறிட்டுனா இந்த பிசாசை ஓட வைக்கலாம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எதுக்குலாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டுக்கிறீங்களோ அதை ஓடவை வசனம் சொல்லுது. அவன் துண்டக்கானும் துணிக்கானும் ஓடுவான். அல்லேலூயா. வசனம் சொல்லுது அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்போது அவன் உங்களை விட்டு
ஓடி போவான். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அந்த பாவத்தை எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டாருன்னு சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல, அதே நேரத்தில் பைபிள் சொல்லுது அவருடைய நீதி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அப்படியே எப்படின்னா சொல்லுவோம்ல, தெய்வீக பரிமாற்றம். இப்போ அவருடைய என்னுடைய பாவலாம் அவருக்கு போயிடுது, அவருடைய நீதிலாம் எனக்கு வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நேற்று வரைக்கும் அந்த அரண்மனைக்கு அந்த பையன் தாங்க வாரிசு, அவங்க குடும்பம் தாங்க வாரிசு. திடீர்னு அந்த பொண்ணு வந்தது, இப்போ என் வீடுன்னு சொல்லுதுங்க. ஏன்னா அந்த பொண்ணை அந்த பையன் என்ன பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிட்டாங்க, உடன்படிக்குள்ள வந்துட்டாங்க. ஆமென். உடன்படிக்குள்ள வந்தாலே அவங்க மேலே இருக்கிறதுலாம் நான் மேலே வந்தது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க உடன்படிக்கையின் மக்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உடன்படிக்கையின் மக்கள். ஆமென். பின்னாடி பின்னாடி பின்னாடிலாம் பார்த்து சொல்லுங்க, உடன்படிக்கையின் மக்கள் நீங்க. ஹல்லேலூயா. விக்டருக்கு பார்த்து சொல்லுங்க, விக்டர் எங்கேயே பார்த்து சொல்லுங்க, விக்டருக்கு உடன்படிக்கையின் மக்கள். ஹல்லேலூயா. சரி, இந்த உடன்படிக்கை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, இந்த 21 நாள் ஆண்டவர் சொன்னாரு, உடன்படிக்கை பற்றி பேசு. உடன்படிக்கை மற்றது எதுவும் பேசாத, உடன்படிக்கை பற்றி பேச சொல்லு. பாருங்க, எனக்கு ஒரு மனசில் என்ன தெரியுங்களா, நீங்கள் எல்லாருமே விசுவாசத்தில் மேலே வரணும். அதான் எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா பொருளாதாரத்தில் எல்லாருமே எப்படி இருக்கிறோம், பின்தங்கினவனாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இப்படி சொல்கிறேன் பாருங்களேன், கடன் வாங்காத குடும்பத்தை நடத்துறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல வந்துடணும். ஆமென். அதான் பெரிய இருக்கிறதுலேயே ஆசீர்வாதம். இப்போ எங்களுக்குள்ள என்ட்ராகுதுங்க, எட்டி பார்க்குதுங்கன்னு சொன்னீங்கன்னா கடன் வாங்காத குடும்பம் நடத்துறது. ஆமென். அந்த இடத்துல என் ஜனம் வரணும்னு சொல்லி தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஹல்லேலூயா. இப்போ இங்க பைபிள் சொல்லுது, நீங்க எல்லாருமே யாரு, நீங்க எல்லாருமே யாரு, உடன்படிக்கையின் மக்கள். ஆண்டவர் சொன்னாரு, என் உடன்படிக்கை பற்றி பேசு. இந்த 21 நாள் அவங்களுக்குள்ள அந்த உடன்படிக்கையின் பற்றியே நீ பேசி அவங்க மூளையை செலவு பண்ணிட்டு இருந்தார். அதனால் உடன்படிக்கைனா என்ன, அதெல்லாம் ஒரு அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன பண்ணுற, அப்படியே ஒரு மாதிரி ஆக்கிடு. ஒரு மாதிரி அவங்க உடன்படிக்கைனா ஒரு அளவுக்கு கொஞ்சம் தான் தெரியணும். ஹல்லேலூயா. இப்போ மேட்ரு என்ன தெரியுமா, உடன்படிக்கையே தெரியாத ஆட்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன்னா ப்ரேயர் அட்டென்ட் பண்ணல. ஏன்னா நீங்களாம் யார், மோடி விட ரொம்ப பிஸி. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு வந்து உடன்படிக்கை தெரியல. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் உடன்படிக்கை பார்த்துட்டு மெசேஜுக்குள்ளே போகிறது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே ராவாக கொடுக்குறேன். உடன்படிக்கைனா என்ன, அவர்தெல்லாம் எந்து எந்தெல்லாம் அவரது பின்னாடிக்கிறவங்களாம் சொல்லு. உடன்படிக்கைனா எந்தெல்லாம் அவரது அவர்தெல்லாம் எந்து. ஆமே. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உடன்படிக்கை பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்து உடன்படிக்கை பண்ணிட்டு என் அம்மா வீடு தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி வீட்டுக்காரங்கிட்ட சொன்னா கோபம் வருமா, கோபம் வராதா, வருமா வராதா? ஆமே. நான் கல்யாணம் இவ்வளோ காசு போட்டு கட்டி கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கிட்டு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அம்மா வீட்டையே பேசுகிறாங்க. ஏன், நான் உங்களுக்கு உடன்படிக்கை தெரியல. ஆமே. உடன்படிக்கைனாலே எந்தெல்லாம் அவர்தான் எந்த. ஆமே. ஹல்லேலூயா. உனக்கு இன்னாடி குறை வச்ச, எப்போ பார்த்தாலும் அம்மா வீட்டையே புராணம் பாடுற நீ. பாருங்க, உடன்படிக்கை பற்றி தெரியலனா ஒரு கிறிஸ்தவனால ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆமே. ஹல்லேலூயா. அப்போ உடன்படிக்கைனா இருந்தனா எந்தெல்லாம் அவர்தெல்லாம் எந்த. ஏன் கண்ணை கசுக்கிறோம் தேவ சமூகத்தில் வந்து நான் வந்து இந்த உலகத்தையே யோசிக்கிறேன். உலகம்தான் எனக்கு யாரு, அம்மா வீடு. ஆமே. ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தின் உன்னுடைய ஜாதி ஜனத்தெல்லாம் விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ வெளியே வாழ்றாரு. இது என்ன பண்ணா, ஊரிய வீட்டைய சொந்தக்கார் மேலேயே மனசு. ஹல்லேலூயா. மனசெல்லாம் அவர் மேலே. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணவர் மேலே தான் மனசு. ஆமே. ஹல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை என்னன்னா எந்தெல்லாம் அவர்தெல்லாம்
இந்த உடன்படிக்கைன்னா என்னன்னா, இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆதாமுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணார். எப்படி பண்ணாரு? ஆதாமுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணார். எப்படி பண்ணாருன்னா, ஒரு தப்பு நடந்துச்சுன்னா முதல்ல அந்த தப்புக்காக ஒரு ரத்தம் சிந்த பண்ணண்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு சின்ன வழிமுறை என்ன பண்ணாரு, ஆதாமுக்கு சொன்னார். ஆதாமுடைய பிள்ளைங்கள் என்ன பண்ணாங்க, அதையே பண்ணி என்ன பண்ணாங்க, வந்தாங்க. பாருங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு வரும்போது எப்படி தெரியுமா வருவாங்க, அப்படியே ரொம்ப பவ்யமாக வருவாங்க. அப்படி வருவாங்க. பைபிள் இப்போ கையில் கூட நிறைய பேர் பைபிள் எடுத்துன்னு வந்திருக்க மாட்டீங்க பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட்டுலாம் சர்ச்சுக்கு போகும்போது பைபிள் எடுத்துன்னு வந்திருப்பீங்க. இப்போ பைபிள் இருதயத்தில் இருக்கும். இருதயத்தையும் பைபிளை வெட்டி எடுக்க முடியாது. இப்படியே வருவாங்க. இது பைபிள்லாம் பாருங்கள், நிறைய பேர் எடுத்துன்னு வந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ பைபிள் நீங்கள் என்ன பைபிளே எனக்குள்ளே இருக்குதுன்னு வைங்க. அப்போ பைபிள்லாம் அப்படியே நெஞ்சியோடு இருக்கும். உடன்படிக்கைன்றது என்னன்னா, ஃபஸ்ட்டு அது ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப எப்படின்னா, ரொம்ப அதை எப்படி யோசிப்போம், முக்கியத்துவம், அந்த உடன்படிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அது போல தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரத்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க பாருங்க. கொஞ்ச நாள் ஆவ நம்மளை போல் என்ன பண்ணாங்க, பைபிள் நேரத்துக்கு பேசணும் பேச போனேன், எல்லாம் எனக்கு தெரியும், எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கை மேலே என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை போச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மோசேஸ் கிட்ட என்ன பண்ணாருன்னா, ஒரு 10 கட்டளையை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த 10 கட்டளை என்ன தெரியுமா, ஒன்றும் கால அவரில் மெசேஜை முடிக்கணும். இந்த 10 கட்டளை என்ன தெரியுமா, 10 கட்டளை மேலே 5 கட்டளை, மேலே 4 கட்டளை அவருக்கும் எனக்கும் ஒரு உறவு, மீதி 6 கட்டளை எனக்கும் ஜனங்களுக்கும் உள்ள உறவு. அல்லேலூயா, அல்லேலூயா. 10 கட்டளை எங்கே இருக்குதுன்னா, உபாகமும் 5வது அதிகாரம், அப்புறம் யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம், அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. 10 கட்டளை. இந்த 10 கட்டளை அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, செய்யவே முடியல. ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சிடறாங்க. லாஸ்ட்டில் ஒன்று என்ன பண்ணுதுன்னா, அது இச்சியாது இருப்பாயாக அப்படின்னு சொன்னதுனால அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அவங்க திடீர்னு சர்ச்சுக்கு வராங்க, எல்லாத்தையும் நிறைவேற்றாங்க. சர்ச்சுக்கு வராங்க, ஒருத்தர் நல்லா சேலை கட்டுன்னு வராங்க, பார்த்தவரும் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு திரும்பி என்ன பண்ணாங்க, 10 கட்டை ஃபஸ்ட்டு எழுதணும். ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க, புடவையை இச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த 10வது கட்டளை என்ன ஆயிடுதுன்னா, இச்சிக்க ஆரம்பிச்சு டமல் விழுந்து அதுக்கப்புறம் அவங்க திருப்பியும் எழுதினே இருந்தாங்க. அல்லேலூயா. ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி தான் எக்ஸாம்லாம் ஒரு இது போயிடுச்சுன்னா திருப்பி என்ன பண்ணோம், எழுதணும். ஆமென். யாரெல்லாம் அப்படி எழுதுக்கிறீங்க? அண்ணனுங்களாம் இருந்திருக்கோம். அவருக்கு இருந்திருக்கோம் நினைக்கிறேன். கை தூக்குறார் எதுக்கு தூக்குறாரு தெரில. ஆனால் 8வதுலாம் இருந்தால் போர்டு எக்ஸாமு ஒன்று போச்சுன்னா எல்லாமே எழுதணும். 8வதே போர்டு எக்ஸாம். அப்போது ரொம்ப கஷ்டமாக இருந்து, அதுபோல் ஒரு நாட்களுக்குள்ளே நாங்கள் இருந்தோம். இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், அப்போது இது முடியவே முடியாது. அதனால் என்ன பண்ணார்னா, வசனம் சொல்லுது, இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருந்தாராம். அல்லேலூயா. யாருமே செய்ய முடியாது. அதனால தான் இயேசு என்ன பண்ணார்னா, சிலுவையில் நானே செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லி தான் சிலுவைக்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்களால நீதியாக இருக்க முடியாது, அவங்களால பரிசுத்தமாக இருக்க முடியாது, அவங்களால உண்மையாக இருக்க முடியாது, அவங்களால அதை 10 கட்டளை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இயேசுவே என்ன பண்ணாருன்னா, நானே நிறைவேற்றுன்னு சொல்லி இயேசு என்ன பண்ணார், வந்தார். பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருந்தார். அல்லேலூயா. ரோமர் 10:4 சொல்லுது, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருந்தார். அல்லேலூயா. சரி, இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆமென். அந்த நியாயப்பிரமாணம் யாருக்கோ அவங்க தான் அந்த நியாயப்பிரமாணம் சொல்கிறது படியில் அவங்க தான் கேட்கணும். மற்றவங்களாம் அந்த நியாயப்பிரமாணம் கிடையாது. அல்லேலூயா. புறஜாதிக்கு அந்த நியாயப்பிரமாணம் கிடையாது. புறஜாதி எல்லாமே அந்த நியாயப்பிரமாணம் சொல்கிறத அவங்க ஃபாலோ பண்ண தேவையே கிடையாது. அல்லேலூயா. இந்த சட்டம் இந்த உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற சட்டம் நம்மளுக்கு தான்.
ஆமென். அல்லேலூயா. ஃபாரினில் போயிட்டுன்னா அங்கே வேற ஒரு சட்டம். ஆமென். இந்த சட்டம் இங்கே வரைக்கும் தான் பலிக்கும். அதே போல் நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டது. அந்த சட்டம் அவங்களுக்கு உரியது. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போது ஆண்டவர் என்ன பண்ணார்னா அந்த நியாயப்பிரமாணத்துடைய சட்டத்தை என்ன பண்ணார், நிறைவேற்ற வந்தார். அவங்களுக்குரிய தான், புறச்சாதிக்கு இல்லை. இப்போ நமக்கு அந்த சட்டம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆனால் நமக்கு என்னன்னா, நம்ம யாருன்னா நம்ம அந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் இல்லை. நம்ம யாருன்னா வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. நான் எனக்கு நியாயப்பிரமாணத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நியாயப்பிரமாணத்தின் முடிவாக அவர் வந்துட்டார். ஆனால் எனக்கு வாக்கு தத்தம் தான் எனக்கு. ஆமென். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை தான் நான் ஃபாலோ பண்ண, நியாயப்பிரமாணத்தை நான் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இப்போ வாக்கு தத்தத்தை பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எடுத்து வாசிக்கலாம். இங்கே கலாத்தியரில் பார்த்தீங்கன்னா 3:29 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்கு தத்தத்தின் சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, 10 நிமிஷம் தான் முடிச்சிடுவோங்க. இந்த 10 நிமிஷம் எனக்கு ஒத்துழைச்சுன்னா நான் போட்டு போயிடுவேங்க. கர்த்தர் சொன்னார் பாருங்க, இதை போடுறதுக்காக தான் இந்த 21 நாள் ட்ரை பண்ணேன். இதை போட்டு நான் போயிடுவேன். 10 நிமிஷம் எனக்காக. சரி பாருங்க, இந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் நீங்களும் நானும் தான். ஆமென். எப்படி வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக ஆகணும்னா, ஒரு நாள் நான் பண்ணேன்னா எங்கேயோ இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம், நெருக்கத்தில் இருந்தோம், வேதனையில் இருந்தோம், கண்ணீரில் இருந்தோம். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, கர்த்தர் உன் பாரத்தான் சுமந்துருவார், உன் கண்ணீரெலாம் துடைப்பார், இயேசுகிட்ட வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த வாக்கை நம்பி என்ன பண்ணோன்னா இயேசுகிட்ட வந்தோம். ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் வந்தீங்க? ஆமென். நான் எங்கேயே இருந்தையா, எங்களை எல்லாம் எங்கள் குடும்பம்லாம் என்னை தள்ளிடுச்சு. ஆண்டவர் ஒன்று சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதல் ஒருத்தர் சொன்னாங்க. இனிமேல் இயேசு தான் எனக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அவரை தஞ்சமாக வந்தேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வாக்கு தத்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆமென். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தாருன்னு சொல்கிறல, அவர் எப்படி கொடுத்தாருன்னா வாக்கு தத்தமாய் கொடுத்தார், தத்தம் பண்ணினார். ஆமென். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உனக்காகவும் எனக்காக என்ன பண்ணார்னா தத்தம் பண்ணிட்டார். ஆமென். அல்லேலூயா. தத்தம் பண்ணார்னா அவ்வளோ முடிஞ்சு சொல்லுவாங்களே, உன்னை தத்தம் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்து கேட்டுக்கிறீங்களா அந்த வார்த்தைலாம்? உன்னை நான் என்ன பண்ணிட்டேன், தத்தம் பண்ணிட்டேன். பாருங்க, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணார்னா உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணார்னா வாக்கு தத்தம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. இப்போ அவர் என்ன பண்ணிட்டார்னா, பிதாவாகிய தேவன் எனக்காக உனக்காக அவர் என்ன பண்ணார், தத்தம் பண்ணார். இன்னைக்கு நீங்க யார் ஆயிட்டீங்கன்னா, அவரை ஏற்றுக்கொண்டதுனால நீங்க வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளா மாறிட்டீங்க. ஆமென். இந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளை பார்த்து தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆபிரகாம் பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? நியாயப்பிரமாணத்தின் விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் மோசே. ஆனால் ஆபிரகாமுடைய காலத்தில் என்ன ஆயிடுச்சு, வந்துச்சு விருத்த சேதனம் வந்துடுச்சு. ஆமென். இந்த 10 கட்டளை ரொம்ப முக்கியமானதுன்னா அவங்க விருத்த சேதனம் பண்ணியிருக்கணும். அதுதான் அவங்களுக்கு அடையாளம். ஆமென். ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா கொடுத்துட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் பைபிள் நான் சொல்லுதுன்னா வசனத்தில் 6 அந்த 15:6 அதை மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 15:6. எதை விசுவாசானா அவனை ஆண்டவர் சொல்றாரு, நீ வானத்தின் நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலை பாரு, இப்படியே அவன் சந்ததி இருக்கும். இப்படியே விசுவாசான் பாருங்க, தேவனுடைய நீதியா மாறிட்டான். அல்லேலூயா. தேவன் அதை நீதியாய் எண்ணினார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு சொல்றோமே, அதே போல ஆண்டவர் அதிகாரத்தை மட்டும் கொடுக்கல, அவருடைய நீதியும் கொடுத்துட்டார் சேர்த்து. பைபிள் சொல்லுல, பாவம் அறியாத அவரை தமக்காக பாவமாக்கி நீதி அறியாத அவர்களை என்ன பண்ணாராம், நீதியா மாத்திட்டாராம். ஆமென்.
ஹல்லேலூயா. இப்போ நான் நீதிமான், நான் என் மேலே பாவம் கிடையாது. எதனாலனா நான் வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினால நான் நீதிமானா மாறிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க யாரு? நீங்க யாரு? பக்கத்தில் பாரு, நீதி சொல்லுங்க. அவருடைய நீதி என்னுடைய நீதி, அவருடைய நீதி என்னுடைய நீதி, அவருடைய அதிகாரம் என்னுடைய அதிகாரம், அவருடைய சுகம் என்னுடைய சுகம், அவருடைய ஐஸ்வர்யம் என்னுடைய ஐஸ்வர்யம். இது எல்லாமே வாக்குத்தத்தத்தில் வந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ மேட்ரு என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் இன்னொன்று செஞ்சு முடிச்சார். எபிரேயர் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. திரும்ப வாசிங்க சிஸ்டர் அந்த வசனம். அடுத்த வசனம் வாசிங்க. ஜீவகாலம் எல்லாம் பாருங்க, ஜீவகாலம் எல்லாம் அடிமைத்தனத்தில் மரண பயத்தினாலே. பாருங்க, சிலுவையில் ஆண்டவர் மரண பயத்தை ஜெயிச்சிட்டார். ஆமென். இன்னொன்று, அந்த அதிபதியை ஜெயிச்சிட்டார். அதிபதி எனக்கு கிடையாது. ஆமென். இயேசு தான் அதிபதி. ஆமென். எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஆமென். இன்னொன்று என்ன தெரியுமா? பயத்தை அவர் ஜெயிச்சிட்டார். எந்த பயத்தை? ஜீவகாலம் எல்லாம், உலகத்தில் உயிர் வாழுற நாட்கள் எல்லாம் எனக்கு பயம் இருந்தால் கூட அந்த பயத்தை அவர் ஜெயிச்சிட்டார். ஹல்லேலூயா. சரி, இந்த வாக்குத்தத்தம் பெற்ற நீதிமான், நீதி வாக்குத்தத்தத்தினால நீதிமானா மாற்றேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நீதிமான குறித்து பைபிள் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, 112:6-5 வாசிங்க. 5-6 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இல்லை 5 வாசிமா. 6 அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். பாருங்க, நீதிமான் அவன் எப்படி இருப்பானா? என்றென்றும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் பயப்படான். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன்னா பயத்தை அவர் ஜெயிச்சிட்டார். எனக்கும் பயமும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு நியாய தீர்ப்பு கிடையாதுன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பயமும் எனக்கு இல்லைன்னு சொல்லி விசுவாசாதான் நீங்கள் தைரியமாக இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் ரொம்ப, உலகம் எப்படின்னா உண்மையை பேசுது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சொல்கிறோம்ல, எப்படி சொல்கிறோம்? வேர்க்குது அப்படி சொல்கிறோம், அப்படி தானே? சில்லுன்னு காற்று வருது அப்படின்னு சொல்ல முடியுமா? யோ என்னய்யா வேர்க்குது, சில்லுன்னு காற்று வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ சில்லுன்னு காற்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்ன சொல்லணும்? உலகம் நான் சொல்லுது, உலகத்துக்கு ஒரு மனுஷன் உட்காரான், சில்லுன்னு காற்று வருதுன்னு எப்படியா சொல்கிறேன்? இப்போ எனக்குள்ள ஆண்டவர் சொல்கிறார், சில்லுன்னு காற்று வருதுன்னு சொல்லுன்றார். ஆனால் எங்கே இருக்கிறேன்? ஷீட்டு கீழே இருக்கிறேன். ஷீட்டு கீழே உண்மை தான் நடக்குது. உண்மை தான் நடக்குது. கட்சி பிரச்சனை தொடச்சுன்னு இருக்கிறோம். இது உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நான் உண்மையை பேசுறதுக்காக அழைக்கல, அவர் வாக்குத்தத்தத்தை பேசுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். இல்லைங்களா? அந்த வாக்குத்தத்தத்தை பேசுறதுக்கு எனக்குள்ள ஒரு தைரியம் வேணும். ஆமென். ஒரு கெத்து வேணும். ஆமென். 10 பேர் துர்ச்செய்தி சொல்றான், 2 பேர் மட்டும் என்ன பண்றான்? நற்செய்தி சொல்றான். அவன் தான் சொல்றான். 10 பேர் சொல்லணும், அவன் உண்மை தானே பேசுனான். உண்மை தானே பேசுனான். உண்மையை தான் பேசுனான்.
பொய் சொல்லுங்க, உண்மைதான் பேசலாம். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா உண்மைதான் பேசுகிறானுங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், கண்டிப்பாக என்னை கொண்டு போய் நிறுத்துவார்னு சொல்லி உண்மைதான் பேசுகிறானுங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுது, நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உங்களுடைய கோலும் உங்களுடைய கைத்தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? பெனாத்துறான். அப்படி தான் சொல்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. சவுல் கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, அவனுக்கு ஏதோ புத்தி மாறாட்டம் வந்துச்சுப்பா, அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படி பெனாத்துறான்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். பைபிளில் நீங்கள் சங்கீதத்தை எடுத்து படித்து பாருங்களேன். எல்லாரும் சொல்கிறாங்க என்ன பைத்தியம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான் அவன். பாருங்க, அப்போ மற்றவங்களுக்கு அது பைத்தியமாக இருக்கும், எனக்கோ அது எப்படி இருக்கும்? தேவ பலனாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒன்று தெரியணும், நான் சிலுவையில் எனக்காக சம்பாதிச்சு வச்சது என்னன்னா, எனக்காக தேவன் இந்த உலகத்தின் அதிபதி எனக்காக தள்ளிட்டார், அவர் தான் எனக்கு அதிபதியாக இருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, அவர் இந்த உலகத்தோட என்ன நியாயம் தீர்க்க போகிறது இல்லை, என்ன அவருக்கு நியாயாதிபதியாக என்ன அவர் மேலே அவரை என்ன நியாயாதிபதியாக பிதா வைக்கல, அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறார். நான் தான் இந்த உலகத்தை நியாயத்திருக்க போகிறேன். 2. 3வது, இந்த உலகத்தை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு எங்கே போனாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, எதை பண்ணாலும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயந்து கொண்டிருக்கிறியா? உன்னுடைய சுகத்தை பார்க்கும் போது, உன்னுடைய பொருளாதாரத்தை பார்க்கும் போது, உன்னுடைய பிரச்சனை பார்க்கும் போது நீ பயந்து கொண்டிருக்கிறியா? நீ கடத்தை பார்க்கும் போது பயந்து கொண்டிருக்கிறியா? ஆனால் நீ பேசு. நான் பேசுன ஆண்டவரே, நானே அநேக சாதிகளுக்கு இறங்கி கொடுப்பேன், நானே கடன் வாங்காது இருப்பேன். பைபிள் சொல்லுது 112 சொல்ல, அவன் இறங்கி கடன் கொடுப்பானா? யாரு? நீதிமான். துர்ச்செய்தி கேட்டாலும் அவன் என்ன பண்ணணும்? அவன் இருதயம் கர்த்தரை திடனா நம்பி இருக்குமா? ஆமே. நீதிமான் என்னன்னா கர்த்தரை நம்புற ஒரு மனுஷன். ஆமே. பாருங்க, இதை நம்ப 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 அவருடைய நீதி உங்களுடைய நீதியை அப்படியே மேலே வரும் கொஞ்சம் கொஞ்சமா. ஆமே. நீங்க பேச 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 அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நீங்க சொல்ல 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 அவருடைய நீதி உங்களுக்குள்ளேருந்து கொப்பியில் இருக்கிறத பார்ப்பீங்க. ஆமே. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எப்படி இருக்கிறானா, அவன் இருதயம் வாசிக்க அந்த இது அவன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். அல்லேலூயா. பாருங்க, பிசாசு விழுந்து போற வரைக்கும் நான் எது கூட நான் போராடி கொண்டிருக்கிறோம், கர்த்தர் எனக்கு எது வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, வீடு கொடுப்பன் வாக்கு பண்ணியிருந்தாலும், கடன் அடைப்பன் வாக்கு பண்ணியிருந்தாலும், சுகமாக்குவன் வாக்கு பண்ணியிருந்தாலும், சமாதானத்தை கொடுப்பன் வாக்கு பண்ணியிருந்தாலும் நான் அதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆமே. அல்லேலூயா. ஏன்னா நான் வாக்கு தத்தத்தின் பிள்ளையா இருக்கிறேன். ஆமே. நான் சொல்ல சொல்ல எனக்குள்ள ஒரு பயம் வரும், ஆனால் நான் சொல்ல 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 எனக்குள்ள அந்த தேவனுடைய நீதி என்னுடைய நீதியா மாறினே இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 2-3 நாளுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு முடிச்சேன். 2-3 நாளுக்கு முன்னாடி அங்கே சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கும்போது நான் ஒன்று சொன்னேன். சொன்னேன், எபோடைய மேரேஜுக்கு எங்கள் கடை பைசாவே கிடையாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன், சத்திய வாட்சி பார்க்குது. மேரேஜில் பார்த்தீங்கன்னா நகை எடுத்து வச்சிட்டோம், ஆனால் அந்த பக்கத்தில் வீடு கட்டணும் பாருங்க. அந்த வீடு கட்டினுக்கும் போது ஆண்டவர் கிட்ட கேட்டேன், என்ன பண்ணுறது ஆண்டவர்? அந்த நகையெல்லாம் வச்சு அந்த வீடை முடிச்சுட்டுனார் ஆண்டவர். எல்லாத்தையும் அப்படி வச்சுட்டு முடிச்சிட்டோம். முடிக்கும் போது பொண்ணு கேட்டு போனாங்க, அவ்வளோதான். திடீர்னு முடித்த உடனே பொண்ணு வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம் இந்த வருஷத்தில் முடிச்சிடன்ட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், என்ன ஆண்டவர், எப்படி ஆண்டவர், இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினிஷ் ஆகலை. ஆண்டவர் சொன்னார், இதையே முடிப்பேன், கல்யாணத்தையும் முடிப்பேன்னார். சொன்னதுலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி ஆண்டவரை, நீங்கள் 2த்தையும் முடிக்க போகிறீங்க, கல்யாணத்தையும் முடிக்க போகிறீங்க, வீட்டுக்கும் முடிக்க போகிறீங்க. பாருங்கள், வீடு முடிக்கும் போது 13 லட்சம் ரூபாய், கல்யாணத்தை முடிக்கும் போது 14 லட்சம் கிட்ட போய் நிற்கிது. இது எல்லாமே ஒரு வருஷத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்னா செஞ்சார். எப்படின்னா, சொல்லிட்டார்ல கல்யாணத்தை முடிக்க போகிறீங்கன்னு சொல்லும் போதெல்லாம் எல்லாருமே என்ன சொன்னாங்க, முடிக்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க.
ஆனால் நான் என்ன சொன்னேன், முடிக்க போகிறார். அவங்க சொன்னாங்க கார்டு அடித்து கொடுத்துருங்க எனக்குன்னு சொன்னாங்க. சரி கார்டு அடித்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கார்டு அடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டோம். கார்டு அடித்து வருது. கார்டுக்கு 7,000 ரூபான்னு நினைக்கிறேன். காசு கொடுத்து வாங்கிறதுக்கு காசு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் கல்யாணத்தையே முடிப்பேன், வீட்டையே முடிப்பேன்ட்டார். ஆமே சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை மட்டும் எனக்குள்ளே இருந்து, நான் அதை சொல்லினே இருந்தேன் பாருங்க. சொல்ல நான் கார்டு வாங்குறது, அவர் கூப்பிட்றாரு, வேணும் கார்டு வந்து வாங்கிக்க, ரெடி ஆயிடுச்சுனாரு. சரி நான் வந்து வாங்கிக்கிறேன்னான்னு சொல்லிட்டு 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் என்ன பண்ணேன்னா 9 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் எனக்கு அந்த கார்டுக்கு வேண்டிய காசு வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கல்யாணம் ஸ்டார்ட் பண்ண பாருங்க. ஸ்டார்ட் பண்ணி கார்டை கொடுக்க ஆரம்பித்தோம். எப்படி தான் அந்த 13 லட்ச ரூபா வந்துன்னு தெரில. எல்லாத்தையும் 13 லட்சம் கல்யாணத்துக்கு நகையும் மூட்டோம். நகையை வச்சிருக்கிற இது எல்லாத்தையும் என்ன பண்ணோன்னா எடுக்க ஆரம்பித்தோம். எல்லாத்தையும் எடுத்து கல்யாணத்தையும் முடிச்சுட்டு மீதி எடுத்தோம். ஆமே எங்கள் கூட இன்னொருத்தரும் கல்யாணம் பண்ணாங்க. அவங்க போன வருஷம் வரைக்கும் அவங்க காசு கட்டின்னு இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் ஒரு பைசா கடன் இல்லாத முடிச்சிட்டேன். ஆமே அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் வாக்குத்தத்தம் பெற்ற ஜனம். ஆமே நீங்கள் திடமனதாக தைரியத்தோடு இருங்க. ஏன்னா தைரியத்துக்கு விரோதமாக இருக்கிற பயத்தின் ஆவியை பிசாசு சிலுவையில் என்ன பண்ணார், ஜெயிச்சிட்டார். ஆமே நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுங்க, ரொம்ப நல்லது. ஆமே இந்த உலகத்தின் அதிபதி உங்களை தொட முடியாது, ஏன்னா அவர் தான் உங்களுக்கு அதிபதி. ஆமே அதே நேரத்தில் உலகத்தில் நீங்கள் வாழறதுக்கு உங்களுக்கு தேவனுடைய நீதி ரொம்ப அவசியமாக இருக்குது. தேவனுடைய நீதி இல்லாத உங்களால் ஒரு கல்லை கூட இந்த உலகத்தில் புரட்டவே முடியாது. தேவனுடைய நீதி எப்படி வரனா, அவர் சொன்ன வாக்கு தத்துவங்களை திருப்பி 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 சொல்லும் போது தேவனுடைய நீதி உங்களுக்குள்ள குளிக்கும். ஆமே நீதி அறியாத எங்களை அவர் பாவம் அறியாத அவரை எனக்காக பாவமாக்கினார். நீதி அறியாத எங்களை அவர் என்ன பண்ணார்னா நீதி ஆக்கும்படி. ஆமே எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.